ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணபதிஸ் ட்ராவல் அண்ட் ரிவ்யூஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்குறோங்க. அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குன்னூர் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்ட் 2 வீடியோ தாங்க இது. லாஸ்ட் வீடியோ நம்ம வீடியோ 1 நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் வர டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதை வந்து எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஃபுல்லாக ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் டால்ஃபின் நோஸ் வரைக்கும் நம்ம டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துருந்தாங்க. இப்போ நம்ம டால்ஃபின் நோஸ்லேருந்து அடுத்த டூரிஸ்ட் பிளேசஸ் தான் போயிட்டுருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் நோஸ் போகிற வழியிலே இருக்கிற கரன்சின்ற கிராமத்தில் இருக்கிற சாக்லேட் ஃபேக்ட்ரி, யூக்கலிப்டஸ் ஃபேக்ட்ரி, அது மாதிரி டீ ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குதுங்க. வரிசையாக ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஒரு ஷாப்பு ஃபேக்ட்ரி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அதை போய் பார்க்கலாம். அதில் பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பை தான் நம்ம விசிட் பண்ணுறோம். அங்கே வந்து எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு இது எப்படி தயாராகுது, ஆயில், சாக்லேட்லான்றதை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சார், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வர்ற வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் பார்த்தீங்களா, ஹைட்டாக நீலகிரி தைலமா, இதில் வந்து ஒரு 3 விதமான ஆயில் எடுப்பாங்க. இன்னும் ப்ரெஸ் லீஃப். ப்ரெஸ் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இருக்கும். மைக்ரோனுக்கு, ஆஸ்தமா, வீசிங்கு, சைனஸு, இந்த ஒத்த தலைவலி, ரன்னிங் ரெஸ்ட் இருக்குது. இது பாருங்கள், மைக்ரோனு, ஆஸ்தமா, வீசிங்கு, சைனஸு, ஒத்த தலைவலி, ரன்னிங் ரெஸ்ட் இருக்குது. ஸ்மெல் பண்ணிப்பாங்க. இதுலேயே காஞ்சி கீழே விழுகிறல ட்ரை லீவ்ஸ் செகண்ட் ஸ்டேஜ். இந்த போர்டில் இப்போ இங்கே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் இலையை வந்துட்டுங்க பாருங்க. வயலாரில் ஒரு 500 கிலோ லீவ் போட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அது ஃபுல்லாக ஹேர் பேக் பண்ணிடுவாங்க. ஹேர் பேக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 9 அடைப்பு எரிப்பாங்க. எரிக்கும் போதுங்க நான் அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் வரும். அது கொஞ்சம் ஹீட்டாக வரும். அது ஸ்ட்ரீம் வரும்போது இது வந்து கூலிங் வரும். இது கூல் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயிலும் தண்ணி ரெண்டும் ஒன்றா வரும்போது தண்ணி வந்து வெயிட் ஜாஸ்திங்க, கீழே போயிடும். ஆயில் வந்து வெயிட் கம்மிங்க, மேலே வந்து தலைவலி, காய்ச்சல், இருமல், சளின்னு இருக்குது. இந்த மரத்தோட வேர்லேருந்து கட் பண்ணி ஆயில் எடுப்பாங்க. மூட்டு வலி, மலநல வலி, சுணுக்கு, வாதம், எலும்பு முறிவு, ரத்தக்கட்டு அங்கே வைக்குது. இது பாருங்க, இது கீழே இருக்கிறது தண்ணி, மேலே நீங்க வந்து ஆயில். இது தண்ணி, அது ஆயில். கீழே இருக்கிறது தண்ணி, மேல இருக்கிறது ஆயில். இந்த மரத்தோட வேர்ல இருந்து கட் பண்ணி ஆயில் எடுப்பாங்க. மூட்டு வலி, மலநல வலி, சுணுக்கு, வாதம், எலும்பு முறிவு, ரத்தக்கட்டு அந்த இது பாருங்க. கை இப்படி காட்டுங்க. இது ஒவ்வொரு தைலம் நோட் பண்ணுங்க. இப்படி தலைவலி, காய்ச்சல், இருமல், சரி. இது தைலம் மட்டும் வேறுங்க. தைலம் மரம் பார்த்தீங்களா, இந்த மரத்தோட வேறு. இது மூட்டு வலி, மலநல வலி, சுணுக்கு, வாதம், எலும்பு முறிவு, ரத்தக்கட்டுன்னு இருக்கு. இது பாருங்க, இந்த வேறு இருக்கிறது. இந்த லாஸ்ட் இந்த ரெட் ஆயில் இருக்கு பாருங்க, இந்த ஆயில் அதை வந்து அப்படின்னா டைரக்டா போடக்கூடாது. தேங்காய் ஒரு ஸ்பூன், ரெட் ஆயில் ஒரு ஸ்பூன் அப்படியே மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா இமிடியட்லி பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும். கொஞ்சம் எப்படி ஆகுங்க பாருங்க. இந்த மிஷின் ஒன்றா வந்துட்டு கொக்கோ, பட்டர், சுகர் ஒன்று உள்ளே போட்டு ஒரு 100 டிகிரி ஹீட் வரும். சாக்லேட் மேக்கிங் இது மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் பிடிச்சிட்டு நெட்டிஸில் ஆட் பண்ணிங்க ட்ரை பண்ணி கட்டிங் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு இந்த சாக்லேட் வெரைட்டி வேணும் வச்சுன்னா கவுண்டரில் கிடைக்க முடியும். என்னென்ன செட் பண்ற சாக்லேட் இது? கொக்கோ ஃப்ரூட், கொக்கோ சீட்ஸ், கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர். இப்போ நீங்கள் இந்த வரணும் இந்த டீ கார்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க சார். இந்த ஹோல்டு இந்திஸ் ஆக்டர் முனிகாஷ் டீ கார்டன் 2500 கிடைக்கும். இங்கே டீ வந்து ஃபேமஸ் டீங்க. கிரீன் டீ, மசாலா டீ, கொக்கோ டீ, ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் டீலாம் குடிச்சு பாருங்க, ஏதாவது நல்லா இங்கே வாங்கிக்கலாங்க. நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஓகே, இது வந்து சாக்லேட். இது கொக்கோ பவுடர், கொக்கோ பட்டர், சுகர் சேர்த்து பண்ணுறது. இப்படி உள்ள பாக்ஸ்.
சார் இப்படி அவுட்லெட். ஃபேக்ட்ரி டீ எல்லாம் குடிச்சு பாருங்க. டீ குடிக்கணும்னு சொல்கிறேன். ராஜு दो ग्रीन टी दो. नॉर्मल அவங்க ஒரு டீயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை பாருங்கள். இந்த லீப்ஸை கொஞ்சோண்டு இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோல் லீப் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி கலர் வந்துருக்கு. ஃபில்டர் பண்ணிவிட்டு தேனும் லெமனும் போட்டு குடிச்சா நீங்கள் இப்போ குடிச்ச டேஸ்ட் ஹை பிபி, லோ பிபி, டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி போகிற வெயிட் லெஸ், கிட்னி ஸ்டோன் பண்ணுது. 48 நாள் கோர்ஸ் விடாமல் குடிச்சிட்டு 5 கிலோ வெயிட் கம்மி பண்ணும். இது வந்து நார்மல் கிரீன் டீ. இது வந்து ஹெர்பல் கிரீன் டீ. ஹெர்பல் கிரீன் டீ. అది మాత్రం రాసికొన్న మెంతి, తులసి, పుదీనా, జీరా మిక్సింగ్. ಬೋನ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಸ್ಟೆಮಿನಾ ಜಾಸ್ತಿ, ಕಿಡ್ನಿ ಸ್ಟೋನ್ ಆಗೋದು, weight ಕಮ್ಮಿ. இது கொஞ்சம் குடிச்சுப்பாரு. இது வந்து ஹெர்பல் கிரீன். இது கொஞ்சம் குடிச்சு. இது கிரீன் டீ நம்ம வர கொடுத்தது. இது ரொம்ப நல்லா இருக்கு. நார்மல் இப்போ ஊத்துறதா ஹெர்பல். அவங்க குடிச்சாங்க. ஃபில்டர் பண்ணி தேனும் லெமனும் போட்டு குடிச்சுக்கலாம். என்னது? சாரி. இந்த கிரீன் டீ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி டம்ளர்ல சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த லீப்ஸை கொஞ்சம் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலர் வந்து ரோல் ஓப்பன் ஆகுது. ஃபில்டர் பண்ணிட்டு தேனும் லெமனும் போட்டுக்கலாம். கொக்கோ டீ பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லது. கொக்கோ டீ. ஃபில்டர் காஃபியா? இது எவ்வளோ? நான் கிராம் 350 வருமா? இது எவ்வளோ? அரை கிலோவா? இது 200 கிராம். ஓ, பியூர்ப்பா. அவங்ககிட்ட டீ, காஃபி, ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் அது மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. எல்லாத்த பற்றியும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெட் ஆயில் வந்து பெயினுக்கு, நீ பெயின் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது மைக்ரேனுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில். குன்னூரில் இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்க. அதில் இப்போ நாங்கள் போனது கொஞ்சம் பெரிய கடை மற்றும் ஃபேக்ட்ரிங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னங்க? ஓ, அதெல்லாம் கூட இருக்கா? உங்களோட ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பே பண்ணி கூட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க எல்லா டீ வெரைட்டிஸும். அப்புறம் டீ வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். மசாலா டீ வாங்கி குடித்தாங்க. 30 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இது பாருங்கள், சாக்லேட்ஸில் எத்தனை ஐட்டம்னு மட்டும் பாருங்கள். நிறைய டார்க் சாக்லேட்லேயே ஒரு 10 ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. ஒயிட் ஆல்மண்டுன்றாங்க, அதில் ஒரு 10. அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க அதில். வந்து டார்க் மவுத், லேம் ஃப்ளாக்கு, லேடி கேனிங், சிட்டி பாயிண்ட், டீ கார்டன், டீ ஃபேக்ட்ரி, ஆயில் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஸ்ட்ராபெரி எல்லாமே சின்ஸ் பார்க்கும் டான்ஸு போட்டு போய் ரிட்டர்ன் இறக்கி 1200 வருங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரூக்லைன் டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று இருந்ததுங்க. சரி, அங்கேயும் போய் இது கொஞ்சம் பெரிய ஃபேக்ட்ரி, டீ இதெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் 5 மணி ஆயிடுச்சு. உள்ளே ஒரு கிலோமீட்ரு போகணும் போல இருக்குது. அப்புறம் வந்து 5:30 ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படி வந்தவங்களாம் சொன்னதுனால நாங்கள் உள்ளே போகலைங்க. இதுதான் நாங்கள் வாங்கின பாலாஜி என்டர்பிரைசஸ். அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ப்ரூக்லைன் டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. நீங்கள் வர்றப்போ டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த காஸ்டியூம்லாம் வச்சுருக்காங்க. இந்த காஸ்டியூம்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இப்படி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அடுத்து இதே வழியில் தாங்க நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ் போகிறப்போ அந்த லேம்ஸ் ராக் போகிற வழியை ரைட் சைடு பார்த்தோம். இப்போ வரப்போ லெஃப்ட் சைடு உள்ளே திரும்பியிருக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம், அதை இப்படி பார்த்துட்டு பேசிகிட்டே வந்ததில் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். லேம்ஸ் ராக்கை மிஸ் பண்ணிட்டோம். அது ஒரு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் லாஸ்ட் டைம் அதை பார்த்ததுனால சரி பரவாயில்லன்னு விட்டுட்டோம். அது வந்து 4 கிலோமீட்டர். சரி, ஓகே.
நம்மளுக்கு அந்த வியூ தெரியல, இங்கிருந்து அதான். இருக்குது, அங்கிருந்து வரையில தெரியும். சரி அப்போ நான் சிம்ஸ் பார்க் உள்ளே போய் வீடியோ எடுத்துட்டுமா? சரி நான் மட்டும் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணி, ஏன்னா லாஸ்ட் டைமே நாங்கள் சிம்ஸ் பார்க் பார்த்துட்டோம், சரி வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் உள்ளே போனேங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு, 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. அந்த டிக்கெட்டே பாருங்கள், கெட்டியான ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். இந்த சிம்ஸ் பூங்கா பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலங்க. இந்த சிம்ஸ் பூங்கா பார்த்திங்கன்னா 1750 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில் அமைஞ்சிருக்கு. 12 ஹெக்டேர் பரப்பில் உள்ள மேடு பள்ளமான நிலப்பரப்பில் இந்த சிம்ஸ் பூங்கா பறந்து விரிந்து காணப்படுதுங்க. மற்றும் பல்வேறு இயற்கையில் கொஞ்சம் இடங்களையும் கொண்டிருக்கு. மேலும் இது ஒரு தனித்துவமான தோட்டமாகவும் பொழுதுபோக்கு மையத்தின் உள்ளே அழகான பூப்படுக்கைகள், புல்வெளிகள் மற்றும் பாறை தோட்டங்களுடன் கூடிய சில அருமையான உள்முற்றமும் இருக்குங்க. அது மாதிரியே தொலைதூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பல்வேறு இடங்கள்லேருந்தும் கொண்டு வரப்பட்ட சில இயற்கையான மரங்கள், புதர்கள், கொடிகள் மற்றும் எண்ணற்ற பல வகை தாவரங்களும் இங்கே இருக்கு. எந்தெந்த மரம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்டி மாதிரி வச்சுருந்தாங்க, கை காட்டி மாதிரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போவோம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். செடி அழகாக எப்படி வெட்டி நீட்டாக ஒரு ஷேப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே சேர்ஸ் கூட இருந்ததுங்க உட்காதுறதுக்கு. ஏன்னா இது பெரிய ஏரியா அப்படிங்கிறனால கண்டிப்பாக கால் வலிக்குங்க. எனக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ 2 hours ஆச்சுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருந்தது. பெரிய ஏரியா, நிறைய மரங்கள், செடிகள், தாவரங்கள் எல்லாமே நிறையவே இருக்குது. வருஷம் மே மாதம் வந்து இந்த சிம்ஸ் பார்க்கில் தான் வந்து அரசு சார்பில் பழ கண்காட்சி, காய்கறி கண்காட்சிலாம் நடத்துவாங்க. அப்போ இன்னுமே அதிகமாக கூட்டம் வரும். பெரிய ஏரியா அப்படிங்கிறனால யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியலைங்க. ஆனால் நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. ஆனால் ஏரியா பெருசு அப்படிங்கிறனால அங்கங்கே அவங்கவுங்க நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் எங்கே போனாலும் அவசரமாக வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு சூழல். ஒரு 1/2 hourல என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் என்ன நல்லா இருக்குன்னு. இந்த இடம் கொஞ்சம் அழகாக இருந்ததுங்க. ஒரு வளைவாக போட்டு இதெல்லாம் வந்து இந்த சீசனில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் மேலே போட்டு இன்னுமே அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்தது. சரி எங்கே எல்லோரும் போயிருப்பாங்க வந்தவங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு மரத்தை பற்றியும் ஒரு QR கோடு மாதிரி ஒரு அட்டை வந்து கட்டி விட்டுருந்தாங்க. எல்லா செடி எல்லாத்துலேயுமே அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அந்த மரத்தை பற்றி, செடியை பற்றிலாம். சரி எங்கே போய்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போனாங்க. சரி நம்மளும் அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து ஒரு முக்கோணமாக அதை ஒரு அரேஞ்ச் பண்ணி அதில் செடியை வளர்த்துருந்தாங்க. மேபி எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்து இந்த கண்காட்சி அதப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பூத்து அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சைக்கிளை சுற்றியும் பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு கோழி குஞ்சு மாதிரி இருக்குது, கிராஸ்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு உருவம் மாதிரி இருக்குது, இது ஒரு உருவம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. மரத்தில் என்னென்னு தொங்க விட்ருக்காங்க. மரத்தில் அதில் அழகழகாக ஏதோ குட்டியாக செடி வச்சுருக்காங்க. சூப்பர். ஒரு ரோஸ் கார்டன் இருக்கா, சூப்பர். இங்கேயும் ஒரு ரோஸ் கார்டன் இருந்ததுங்க. அவங்க வந்து சில செடியில் மட்டும் பூ இருந்தது, மற்றதெல்லாம் இன்னும் மேபி வந்து அடுத்த மாதம் அப்படிங்கிறப்ப நிறைய பூ பூத்துருக்கும். அங்கே ஸ்கேனர் அந்தந்த மரத்தை பற்றி, செடியை பற்றி அதை நம்ம ஸ்கேன் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த க்ரீன் டனல் நம்ம உள்ளே வந்தோமே அது. சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போகிற வழியிலேயே இதெல்லாம் இருக்குங்க. நான் இப்போ காமிச்சிருக்கிறது கொஞ்சம் தாங்க, இன்னும் நிறைய பெரிய பிளேஸுங்க இது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த பார்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே நம்ம போட்டிங் போய்க்கலாம் வேணும்னா. அழகழகாக சூப்பராக டிசைனாக ஒரு டிசைனில் வந்து பிளான்ட் வந்து நிறைய பாத்தி கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே அடுத்த மாதம் பூ பூத்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
குழந்தைங்களோடலாம் வந்தால் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. அவங்கள அப்படியே விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே சேரில் உட்காந்து பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். அங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லி பிளான்ட்லேயே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட சூப்பராக இருந்தது. நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு இப்போ தான் உள்ளே நுழைய போகிறோம். இங்கே வந்து குழந்தைங்களுக்காக ஒரு போட்டிங் ஏரியா கூட இருக்குது. இது வந்து இது வரைக்கும் வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே ஃபுல்லாக எல்லா பிளான்ஸுமே நெக்ஸ்ட் மந்த் அந்த சீசனுக்காக தான் எல்லாம் பக்குவம் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போவோம் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்குள்ளே. அது போகிற வழியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆகிற பிளேஸ் பாருங்கள். ஒரு 2 பக்கமும் ஒரு பாலத்தோட செட்டப் மாதிரி வச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு. அங்கங்கே டஸ்ட்பின் பாருங்கள், அது ஒரு இது மாதிரி பென்குயின் மாதிரி. உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா ஊஞ்சல், சறுக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க விளையாடுற எல்லாமே இருக்குது. மணல் கொட்டி வச்சுருக்காங்க, சேஃபாக விளையாடுற மாதிரி சூப்பராக இருக்குங்க. வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டீஸை கூப்பிட்டு வந்தால் தாங்க எல்லா இடமுமே நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தோணுமே உண்மையாகவே. நான் வரப்போ பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. அதனால் போட்டிங் வந்து க்ளோஸ்டுங்க. அதனால் வந்து மற்ற இதெல்லாம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. யானைக்கால் மரம், உள்ள ஒரு யானைக்கால் மரம், ருத்ராட்ச மரம் அதெல்லாம் கூட இருக்குங்க. அது முன்னாடியெல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1800களிலேயே வந்து தோற்றுவித்த மரங்கள் இன்னமும் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்பப்போ எந்தெந்த மரம் எப்பப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி வாங்க, அப்படியே ஒரு பெரிய மனசே இல்லாமல் தான் சிம்ஸ் பார்க்கை விட்டு அப்படியே வெளியில் வந்தேன். ஏன்னா நம்ம டைம் ஆச்சு, இன்னும் ஊட்டிக்கு வேறு போகணும் அப்படிங்கிறதுனால வெளியில் வந்தாங்க. சிம்ஸ் பார்க் ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கேயே தான் வண்டியை போட்டு என் கூட வந்தவங்கலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கொன்னூர்லேருந்து ஊட்டி போகிறப்ப ராஜராஜ சோழன் துவாருக்குள்ளே தான் உள்ளே போவோம். அதாவது என்ன என்ட்ரன்ஸ் அந்த நுழைவாயிலில் போட்டிருந்த பேர், அதாவது வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டை சேர்ந்த காலேஜு, அதோட கேம்பஸ்ஸு, அதுக்குள்ளே தான் ரூட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டே போனோம். நீங்களும் பாருங்கள். கிளப்பு வெலிங்டன் ஃபேமஸான அது மில்கியோட ஆரம்பம் வெலிங்டன். இந்த வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுங்க. இது சென்னை இராணுவ படைப்பிரிவு மையம், அதாவது மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரும் இதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம், அவங்களோட கேன்டீன், அந்த மாதிரி அவங்களுக்கு வாக்கிங் போகிற ஸ்பேஸு அதெல்லாம் தான் இந்த இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு தனி மிலிட்ரியோட இது ஒரு ஏரியா மாதிரியே அவங்களுக்கான இடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. மென்டரிங் அண்டு ஹோனிங் ஃபியூச்சர் மிலிட்ரி லீடர்ஸ் ஆஃப் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். கரெக்டுப்பா நீங்கள் சொன்னது. நம்ம வந்து இப்போ லெஃப்ட் போனோம். போட்டு போயிருங்க. ஆமாம் ஆமாம், அந்த முப்படை தளபதி டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப். டிஃபென்ஸ் கண்ட்ரோல் இருக்கனால ரொம்ப கிட்டெல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருந்ததுங்க, அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இருந்தது. அதையும் காமிக்கிறேன். ஒரு தனி சாம்ராஜ்யம், மினி லேக் வியூ. நம்ம அவங்க தனியாக அங்கேயே அவங்க வாக்கிங் போகிறது இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாமே அது மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாக அவங்களோட இடம், அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. பாதுகாப்பு எல்லாமே வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே இங்கே தான். மெட்ராஸ் ஹவுஸ் ஃபுல்லாக இந்த போர்டு வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட். எடுக்காத டவர் எடுக்காத
நமஸ்காரம். இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது ஏன்பா, அவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது. இன்ஜினியர் விடாம அது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அது, சைனிக் ஸ்போர்ட்ஸு, பஸ் ஸ்டாண்டு அவங்களது என்னென்ன இருக்குன்றது போர்டு வச்சுருக்காங்க. அடேங்க அப்பா, இதுவே எத்தனை ஏக்கரா இருக்குமோ தெரியலையே. மினி சிட்டி அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். யூகுப்டஸ் மரம்லாம் வரும், ரைட்டாக இருக்கு. எல்லாமே பண்ண பெரிய காட்டு திருவரம்பூர் கிட்ட பிஹெச்எல் அவங்களுக்கு தான் கைலாசம் ஃபுல்லாக அவங்க சிட்டி. ஓ, அது மாதிரி இங்கே எல்லாம் அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுன்னு ஒரு இடம் இருந்ததுங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி யானை சோல்ஜர்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுப்போமேனு இறங்கி எடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு பீரங்கி இதெல்லாம் இருந்தது, எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம். எடுத்துகிட்டு தாண்டி வரோம், நாங்களே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஆமாங்க, நிறைய காட்டெருமை அந்த குவார்ட்டர்ஸ்க்கு வெளியில் நின்றுட்டு இருந்தது. அதையும் பார்த்தோம். எத்தனை காட்டெருமை நின்றுட்டு இருக்குது. ஆஹா, காட்டெருமை இத்தனையா? என்னப்பா நார்மல் மாடு மாதிரி இருக்கு. ஆர்வம் மாடம் காட்டுறது அது தூக்கிச்சுன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் தெரியுமா. நைட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு 7 மணி அப்படி ஆகிடுச்சு. தங்கியிருந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது சிட்டிக்கு உள்ளே போகிற முன்னாடி வெளியிலேயே இருந்ததுங்க. அதனால் நாங்கள் அப்படியே உள்ளே செக்இன் ஆகிட்டோம். இது ஹோம் ஸ்டே காட்டேஜ் மாதிரி இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இதுதாங்க நாங்கள் தங்கின காட்டேஜு, கூல் ஸ்பாட் காட்டேஜ் இது பேர். இது மேலே மாடியில் தான் வந்து எங்களுக்கு ரூம் இருந்தது. இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமு, மவுண்டைன் வியூ ரூம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அங்கே தங்கியிருந்த எல்லா ஹோட்டல் காட்டேஜ்லேயும் மவுண்டன் வியூன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது மாதிரி. ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ரூமே மவுண்டன் வியூவில் தாங்க இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு. ரூமுமே சூப்பராக தாங்க இருந்தது. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே பக்கத்தில் ஒரு மெஸ்ஸில் இருந்து எங்களுக்கு நைட்டு வந்து டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்காக வெளியிலே போகலைங்க. ஓகேவாக தான் இருந்தது ஃபுட்டு, ஒன்றும் நாட் பேடுங்க. அங்கேயே வெளியில் உட்காந்து கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊட்டி மவுண்டன் வியூ ரசிச்சுட்டே சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன்.